Good morning students. 10th social science la third unit civics la பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்கங்கிறது, என்னுடைய ஹெட் யாரு, இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற வரையிலும் பார்த்துருக்குறோம். ரைட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தான் இங்க அவங்களுடைய நிர்வாகத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசு, இந்த ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் இந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இவங்க மூலமா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை டிவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும் பொழுது, அதாவது மாநிலங்களினுடைய அரசியல் அமைப்பு அப்படின்னு வரும் பொழுது, மாநில அரசை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத பார்ட் 6 கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 6 அதுல 152ல ஆரம்பிச்சு 237 வரையிலும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறத எப்படி நடத்தணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே போல 370 பேஸ் பண்ணி ஆர்டிகல் 370 பேஸ் பண்ணி காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணிருக்கிறாங்கிற வரையிலும் பார்த்திருக்கிறோம். அடுத்து இந்த கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 3 பிரான்சஸா பிரிஞ்சு அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் பிரான்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. எக்ஸிகியூட்டிவ்ல ஹெட்டா இருக்கிறது கவர்னர், அவருக்கு கீழே சீஃப் மினிஸ்டர், அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. லெஜிஸ்லேச்சர் 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கவுன்சில் அப்பர் ஹவுஸ் சொல்லுவாங்க, அசம்பிளியை லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜுடிஷியரி, ஜுடிஷியரிங்கிறது நீதித்துறை. இந்த நீதித்துறை ஹைகோர்ட் ஹெட்டா இருக்கு ஸ்டேட் லெவல்ல, அவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்தோம். அடுத்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ங்கிறது கொடுத்ததுக்கான ரீசன் பார்த்தோம். அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பிரான்சஸ்ல ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸிகியூட்டிவ் வரும்போது கவர்னர் தான் ஹெட், அவருக்கு உண்டான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அப்பாயின்மெண்ட் என்னங்கிற வரையிலும் பார்த்திருக்கிறோம் இல்லையா. ரைட். அடுத்தது அவருடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹி ஷுட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. கண்டிப்பா அவர் இந்தியாவுடைய குடிமகனா இருக்கணும், 35 ஏஜ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அடுத்து அவர் எந்த ஒரு பார்லிமெண்ட்லயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயோ மெம்பரா இருக்கக்கூடாது கவர்னரா செலக்ட் பண்ணும் பொழுது. அப்படி ஒருவேளை அவர் கவர்னரா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அவருடைய அந்த பார்லிமெண்ட்லி போஸ்டோ அல்லது லெஜிஸ்லேச்சர் போஸ்டோ வேக்கன்ட்னு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. He should not hold any other profitable occupationங்கிறத பார்த்தோம். வேற எந்த ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலையும் செய்யக்கூடியவரா இருக்கக்கூடாதுங்கிற வரையிலும் பார்த்திருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். The governor is the head of the state executive and he has enormous powers. இங்க மாநில நிர்வாகத்தினுடைய தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா கவர்னர், ஆளுநர். இவர் தான் மாநிலத்தினுடைய தலைவரா இருக்காரு. தலைவர் அப்படிங்கிற, அதாவது லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங் மட்டும் அவரு பாக்குறது கிடையாது. அது இல்லாம எனார்மஸ் பவர்ஸ், இன்னும் நிறைய அதிகாரங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரங்களோட ஸ்டேட்டை கவர்ன் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்ததுன்னா கவர்னர். ரைட். இதுக்கான பவர்ஸ அவருக்கு கொடுத்தது எது அப்படின்னு பார்த்ததுன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த பவர்ஸ் அவருக்கு கொடுத்திருக்கு. ரைட். ஆர்டிகல் 163, ஆர்டிகல் 163, இந்த 163 ஆர்டிகலை பேஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் அவருடைய லீடர்ஷிப்ல ஹெடட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief minister under article 163.
சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இந்த சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சருடைய தலைமையில அவருக்கு கீழே யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கங்கறத செலக்ட் பண்ணி அந்த சிஎம் உடைய கைடன்ஸ் வழிகாட்டுதல் படி ஆளுநர் கவர்னர் வந்துட்டு ஒரு சில நிகழ்வுகளை தவிர்த்து சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர்த்து மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துறாரு. சட்டப்பிரிவு ஆர்டிகல் 163 இதன்படி முதலமைச்சருடைய லீடர்ஷிப்ல சீஃப் மினிஸ்டருடைய லீடர்ஷிப்ல அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர்த்து அதாவது அந்த மினிஸ்டர்ஸோ சிஎம்ஓ இன்டர்ஃபியர் ஆகாத சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தடைகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான தடைகளை தவிர்த்து மற்ற எல்லா அதிகாரங்களையும் செயல்படுத்துறது யாரு அப்படின்னா அது இங்க கவர்னர். மாநில நிர்வாக தலைவரா ஆளுநர் அவர் தான் இருக்காரு. சோ கவர்னர் ஆஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் இன் தி ஸ்டேட் லெவல் மாநிலங்களினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஹெட் நிர்வாக தலைவர் அப்படின்னா அது கவர்னர். இப்படிப்பட்ட கவர்னருக்கு சில பொறுப்புகள் இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு மாநில நிர்வாகத்தினுடைய ஆல் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அனைத்து அதிகாரங்களையும் எல்லா அதிகாரங்களையும் யாருக்கு கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவர்னர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பினுடைய நியதி. அதே போல இத அவருடைய வேலைகளை கவர்னர் டைரக்டாவோ அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர் சபார்டினேட்ஸ் மூலமாவோ அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கலாம். இந்த பவரை கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு கொடுத்திருக்கு. ஆளுநர் தான் கவர்னர் தான் ஸ்டேட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனல் லீடரா இருக்காரு. சோ எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவரா இருந்தாலும் எந்த ஒரு நிர்வாக பணியா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா கவர்னர் கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு மாநில நிர்வாகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் கவர்னர் கிட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. இத கவர்னர் டைரக்டாவோ அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசர் சபார்டினேட்ஸ் மூலமாவோ செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கறதையும் கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கவர்னர் தான் ஸ்டேட்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் லீடரா இருக்காரு. சோ அவர் பேர்ல தான் எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் the executive powers and functions of the governor என்னென்ன பணிகள் அவருக்கான சிறப்பு பணிகள் என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் he appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister of the state. மாநில சட்டமன்ற தேர்தல் இந்த எலெக்ஷன் மூலமா மெஜாரிட்டி பார்ட்டி பெரும்பான்மை பெற்ற கட்சி 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த தேர்தல். இந்த தேர்தல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை எந்த ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி பெரும்பான்மை பெற்ற கட்சி வின் பண்றாங்களோ அவங்க கட்சியினுடைய லீடரை அந்த கட்சியினுடைய லீடரை சிஎம் சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. மெஜாரிட்டி பார்ட்டியினுடைய லீடர் அவர் தான் இங்க சிஎம் சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்றவர் யாரு அப்படின்னா கவர்னர். செகண்ட் ஒன் he appoints other members of the council of ministers on the recommendation of the chief minister. இப்ப chief minister சிஎம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவருக்கு கீழே எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க இல்லையா அந்த எம்எல்ஏஸ அவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்களை சஜஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா சிஎம். யாருக்கு எந்த துறையை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கறத கவர்னர் கிட்ட சஜஸ்ட் பண்றது சிஎம். அவருடைய பரிந்துரையின்படி அமைச்சரவை மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா அதுவும் கவர்னர். அடுத்து தேர்டு he appoints the advocate general of the state and
determines his remuneration. The Advocate General holds office during the pleasure of the governor. மாநிலத்தினுடைய அரசு வழக்கறிஞர் இவரை நியமனம் செய்யறதும் வந்து கவர்னர். அதே போல அவருடைய சேலரி சம்பளம் எவ்வளவு அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்றதும் வந்து பிக்ஸ் பண்றதும் வந்துட்டு கவர்னர் தான். அது இவரை அப்பாயிண்ட் பண்ணது கவர்னர் அப்படிங்கறதுனால, அட்வொகேட் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்றது கவர்னர் அப்படிங்கறதால கவர்னரா விரும்புற வரையிலும் அந்த அட்வொகேட் ஆஃப் ஜெனரல் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்ல அவர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு இருக்கலாம், தொடர்ந்து அவருடைய பதவியில வந்து இருக்கலாம். இது தேர்ட். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். He appoints the chairman and members of the state public service commission. அரசு பணியாளர் தேர்வாணைய குழு, டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த கமிஷனுடைய லீடரை அப்பாயிண்ட் பண்றது வந்துட்டு கவர்னர். ஆனா அவங்களுடைய ரிமூவ்டு பணி நீக்கம் அப்படின்னு வரும் பொழுது அதுல கவர்னர் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் வந்துட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்னுடைய லீடரை வந்து கவுன்சில் அவங்களுடைய அந்த குரூப்பை வந்துட்டு இங்க ரிமூவ்டு பணி நீக்கம் செய்ய முடியும். அடுத்து he appoints the state election commissioner. மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இவரை பணி நியமனம் செய்யறது கவர்னர். அதே போல அவருடைய டியூரேஷன் பணிக்காலம் எவ்வளவு அப்படிங்கறதையும் அவருக்குண்டான பவர்ஸ் என்னங்கறதையும் டிக்ளேர் பண்றது யாருன்னா கவர்னர். இருந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜ் உயர்நீதிமன்ற நீதிபதியை ரிமூவ்டு பதவி நீக்கம் செய்யும் போது இதே முறைய ஃபாலோ பண்ணிதான் இங்க மாநில தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜும் இந்த எலெக்ஷன் கமிஷனரையும் சீஃப் எலக்ட்ரல் ஆஃப் கமிஷனரையும் வந்துட்டு ரிமூவ்டு பணி நீக்கம் செய்யும் பொழுது ஒரே மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து he acts as the chancellor of universities in the state. மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர், துணைவேந்தர்களை நியமனம் செய்யறாரு. அவர் தான் வந்து வேந்தராகவும் இருக்காரு. சான்சலர் வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவும் அவர் தான் வந்து இருக்காரு. கடைசியா குடியரசுத் தலைவரினுடைய அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பேர்ல இவரே மாநிலத்தை நேரடியா ஆட்சி செய்வாரு. He directly rules as a state when there is a imposition of the president's rule in the state. என்னைக்கு மாநிலத்துல வந்து அவசர நிலை எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு அவசர நிலையை கொண்டு வராங்களோ அந்த டைம்ல இங்க குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி நடத்துவாரு. அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த மாநிலத்துக்கு அவருடைய பேர்ல ஆட்சி நடத்தக்கூடியது யாரு அப்படின்னா கவர்னர். இது வந்துட்டு அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது என்ன இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா மாநில சட்டமன்ற தேர்தல், ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது அந்த எலெக்ஷன் மூலமா சிஎம் செலக்ட் பண்றது அவர் தான், கவர்னர் தான். அதே மாதிரி சிஎம் உடைய சஜஷன் படி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதும் கவர்னர். அட்வொகேட் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்றதும் கவர்னர் தான். அட்வொகேட் ஜெனரலுடைய டியூரேஷன் என்னங்கறதையும் வந்துட்டு இவர் தான் முடிவு பண்றாரு. கவர்னர் விரும்புற வரையிலும் அவர் வந்துட்டு தொடர்ந்து அந்த அரசு வழக்கறிஞராகவே வந்து இருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஹெட் அண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணனாலும் அவரால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணும் பொழுது ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு என்ன தகுதியின் பேர்ல வந்துட்டு, அதாவது காரணத்தின் பேர்ல வந்துட்டு அவங்கள பணி நீக்கம் செய்யறாங்களோ அதே மாதிரியான சில விஷயங்களோட தான் வந்துட்டு இங்க
தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். அவங்களுடைய டேர்ம் பதவிக்காலம் என்ன அப்படிங்கறதையும் முடிவு பண்றது யாரு அப்படின்னா கவர்னர் தான் முடிவு பண்றாரு. அடுத்து யூனிவர்சிட்டியினுடைய சான்சலராவும் கவர்னர் தான் இருக்காரு. வைஸ் சான்சலரை செலக்ட் அப்பாயிண்ட் பண்றதும் வந்துட்டு கவர்னருடைய வேலையா தான் இருக்கு. அதே போல கடைசியா குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு வரும் பொழுது அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பிரசிடென்சியல் ரூலர்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுட்டு வருவாங்க. அப்படி குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டுட்டு வரும் பொழுது அந்த இடத்துல ஆட்சி செய்பவரா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்ததுன்னா கவர்னர் தான் வந்துட்டு அந்த ரூலர்ஷிப்பை கொடுத்துட்டு இருப்பாரு. ரைட், இது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது அவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கறது பார்ப்போம்.